ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ப்ளூம் ஜர்னி. இது வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டே அந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் எடுத்த vlog தான். விநாயகர் சதுர்த்தி வந்து வெனஸ்டே வந்தனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அப்போ வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி அரளிப்பூலாம் நிறையா இருக்கும். அங்கே போய் அரளிப்பூலாம் பறிச்சிட்டு வந்து மார்னிங்கே போய் பறிச்சனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பறிச்சிட்டு வந்து ஒரு மாலையாக கட்டலாம் கோர்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். எனக்குமே அந்த ஐடியா எதுவும் தெரில, எப்படி மாலை கோர்க்கறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். விநாயகருக்கு கோர்க்கறனால அந்த ஒயிட்டு பிங்க் ஃப்ளார் இருந்தது. அப்புறம் க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் அரளிப்பூ, அப்புறம் வந்து ஒயிட் கலர் அரளிப்பூ, நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாக கட்டி வச்சுருந்த அருகம்புல், இது 3 இருந்தது. இதை வந்து ஒரு லேயராக கோர்த்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அருகம்புல்லை வந்து இந்த மாதிரி நான் பஞ்சாக கட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இதை வந்து கோர்க்கும்போது உதிராமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னோடய மாலை வந்து இப்படி தான் இருந்தது. ஒரு லேயர் வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து அதே அளவுக்கு வந்து ஒயிட் கலர் அரளிப்பூ, நெக்ஸ்ட்டு இடையிடையே இந்த மாதிரி அருகம்புல் வச்சுக்கிட்டேன். நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன் இது வந்து எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே வந்துருந்தது அவுட்புட்டு. டியூஸ்டேவே வந்து கட்டினனால வெனஸ்டே எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் இருந்தது. நல்லா தண்ணி தொளிச்சு ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வச்சதுக்கப்புறம் சூப்பராகவே இருந்தது. இதுதான் மாலையோட அவுட்புட். ஒன்று வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் கட்டியிருந்தேன், க்ரீன் கலர் காம்பினேஷனில். இன்னொன்று வந்து சிம்பிளாக ஒயிட் வித் பிங்க் அரளிப்பூ மட்டும் வச்சு கட்டியிருந்தேன். ஒன்று வந்து குலதெய்வ கோயிலுக்கு, இன்னொன்று வந்து நம்மளோட விநாயகருக்குன்னு சொல்லி 2 மாலை கோர்த்தாச்சு. இது கோர்த்து முடிக்கிறதுக்கு 2 to 3 hours ஆச்சு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கோயிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டிலே கொஞ்சம் இந்த மாதிரி முல்லைப்பூ ரோஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமிக்கு கட்டின பூவும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 10:30 ஆகிடுச்சு. அதனால் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குலதெய்வ கோயிலுக்கு தான் போனோம். அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து விநாயகர் கோயில் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. விநாயகர் கோயில் வந்து நல்லாவே அன்றைக்கி கூட்டமாக இருந்தது. லைனே வந்து நல்லா பெருசாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 1/2 hour எடுத்தது சாமி கும்பிட்றதுக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நர்சரிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே சாமி கும்பிட்டு இந்த பக்கம் வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து இந்த குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ரேட்டுமே கம்மியாக இருந்தது. அங்கே கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு நாங்கள் எப்போயுமே விசிட் பண்ணுற நர்சரிக்கு தான் போயிருந்தோம். நர்சரிக்கு போய் ஒரு 1.5 months கிட்ட இருக்கும். நம்மளோட கார்டன்லேயும் எந்த பிளான்ட்டும் இன்னும் புதுசாக வாங்கி வைக்காமல் இருந்தது. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன டைம்லாம் வந்து பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோவா கிடைக்கல. ஆனால் இந்த டைம் நிறைய ஃப்ரூட் பிளான்ஸு, அப்புறம் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ட்ராகன் ஃப்ரூட்லாம் வந்து பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து பைக்கில் போயிருந்தோம் அன்றைக்கின்னு பார்த்து, அதனால் நிறைய பிளான்ஸ் வந்து வாங்கிட்டு வர முடியல. ஆக்சுவலாக என்ன பிளான்னா, நாங்கள் போகிறப்பெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் நல்லா இருக்காது, அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த டைம் வந்து நாங்கள் பைக்கில் போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ஸுமே நிறைய இருந்தது, ஃப்ரூட்ஸோடையே இருந்தது. அதுக்கப்புறம் டேபிள் ஆரஞ்சுமே இருந்தது. நாங்கள் வந்து அதெல்லாம் வாங்கலாம் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டில். ஆனால் நாங்கள் வாங்க போகிறப்ப அது இருக்க மாட்டேங்குது. அது வாங்க போகிறப்ப நாங்கள் கரெக்டாக பைக்கில் போயிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் பிளான்ஸுமே நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. பார்த்தாவே நிறைய பிளான்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஏற்கனவே போனதை விட இந்த டைம் நிறைய ரீஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, போனதுக்கு ஒரு 2 பிளான்ட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ளாரிங் பிளான்ட், ரோஸ் பிளான்ட்டில் வந்து 2 பிளான்ட் எடுத்திருந்தோம். ரேட்டு வந்து இங்கேயும் வந்து ஒரு 150, ஒரு செடி வந்து 150, இன்னொன்று வந்து 100, இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயே வந்து சபாஸ் கஃபேயில் கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து வீட்டில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த பிளான்ஸ்லாம் நெட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்தோடனே இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன், ஏன்னா வாடி போயிருன்னு சொல்லிவிட்டு. அந்த ரோட்டு கடையில் வந்து அரளிப்பூ செடியும் செவந்தி பூச்செடியும் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே சேர்த்தே அங்கே 150 கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். இது வந்து வெளியே நடுறதுக்கு, அரளிப்பூ செடி வந்து வெளியே நட்டுடலாம், ஏன்னா உள்ளே நட்டால் அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே நடுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நர்சரியிலேருந்து 2 வெர்மி கம்போஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கோகோ பிட்டு, இதெல்லாம் பைக்லேயே வச்சு கொண்டு வந்தாச்சு. கோகோ பிட், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ரோஸ் பிளான்ட்டு. நான் என்னென்ன ரோஸ் பிளான்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்டினியூ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ரோஸ் பிளான்ட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100, இன்னொன்று வந்து 150. இந்த கேரி பேக்கில் கொடுக்குறது வந்து பாலித்தீன் பிளாக் கேரி பேக்கில் கொடுக்குறது வந்து 100, சின்ன ஒரு பிளாக் பாட்டில் கொடுக்குறது வந்து 150ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். பைக்கில் வச்சு கொண்டு வந்தனால கொஞ்சம் பிளான்ட்டுக்கு லைட்டாக இந்த காம்பெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு.
இது அதனால தான் சரி வெளியே எடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் இன்னும் பாட்டுக்கு பெரிய பாட்டுக்கு மாற்றணும். அதுக்கு தான் கோகோபிட் அப்புறம் வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் வந்து இந்த 2 தான். இது வந்து வெனஸ்டே ஈவினிங் ஒரு 6:15 இருக்கும். அப்போ வந்து செடியெல்லாம் எடுத்து வெளியே நட்டுடலாம், இன்னும் வச்சுருந்தா வாடி போயிருன்னு சொல்லிட்டு எடுத்து நட ஆரம்பிச்சிட்டோம். வேரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருந்தது, எப்படி தலையும்னு தெரில. அதனால் வந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஏன்னா இது வந்து வெளியே வச்சிடலாம் அரளிப்பூ செடி, அப்போ தான் நல்லா வந்து பூக்குன்னு சொல்லிட்டு வெளியே வச்சிடலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். இந்த மாதிரி குழி பறித்து நல்லா வெளியே வச்சிட்டோம்னா சூப்பராக தளைஞ்சு வரும். நான் வந்து சும்மா தான் நின்றுட்டுருந்தேன். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் தான் வந்து குழி பறித்து நட்டுக்கிட்டு இருந்தாங்க செடியெல்லாம். சரி அவங்க பண்ணிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செடியெல்லாம் நட்டு முடிச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து லீவு நாள்னால என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுறான், இல்லைன்னா அவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான், செடிக்கு தண்ணி கூட ஊற்ற மாட்டான். இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நல்லா நட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு ஈவினிங் அப்படி தான் போயிடுச்சு. ஈவினிங் வந்து வெளியெல்லாம் செடி நட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த செவந்திப்பூ செடி வந்து உள்ளே நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு பாட்டிங் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி பக்கெட்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வீட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணாமல் இருந்த பக்கெட் தான், பெயிண்ட் பக்கெட்டு. அதெல்லாம் இருந்தனால இப்போ வந்து செடி நட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவையான அளவுக்கு மண் கொட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த செவந்திப்பூ செடி அங்கேயே நட்டாச்சு. இப்படி தான் அந்த வெனஸ்டே எனக்கு போச்சு. நல்லா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நர்சரிக்கு போயிட்டு நிறைய பிளான்ஸ் வாங்க முடியலைனாலும் ஓரளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரோஸ் பிளான்ஸ்லாம் வாங்கினது வந்து ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. அன்டில் நெக்ஸ்ட் டைம், கீப் க்ரோயிங், க்ளோயிங் அண்ட் கார்டனிங். டாட்டா.